வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காட் கலர் அல்ட்ரா விட் ஷோ எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் டக்குன்னு வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ இதோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம செக்டர் 2ஓட டிமாண்ட் எம்பரர் நம்ம கசியோ அப்புறம் நம்ம விட்ஸ்டோ இவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபைட் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த டிமாண்ட் எம்பரர் பார்த்தீங்கன்னா ஸோ லூசிஃப்க்கு முன்னாடியே நான் டெவிலாக பார்த்தீங்கன்னா இருந்துவேன் இந்த சாம்ராஜ்யம் எதுக்கு அப்படின்ட்டு ஸோ தன்னை அறிமுகப்படுத்திக்க இந்த இடத்துல நம்ம விட்ஸ்டோக்கு பயங்கர ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலாக லூசிஃப்க்கு முன்னாடி இந்த டீமன் ட்ரை எல்லாமே பண்ணிட்டு இருந்தது தான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்த விஜடோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய நம்ம யாமுஷ்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா நம்ம லூசிஃப்க்கு முன்னாடி ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தோம்னா அப்போ இவ யாரு எப்பேற்பட்டவா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஜடோக்கு பார்த்தீங்கன்னா புரிய வருது. என்னதான் இவனுக்கு வயசானமே இந்த ஒரு டெவிலுக்கு வயசானாலுமே அந்த வயசுக்குமே அந்த பவருக்குமே சம்மந்தமே பார்த்தீங்கன்னா கிடையாது. பவர் தாறுமாறா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விஜடோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறோம். அப்படி அந்த லூசிஃப்க்கு முன்னாடி நீ தான் இந்த டீமன் ட்ரைலத்தோட உண்மையான டெவில்னா எனக்கு புரியல, கிளியரா எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு நம்ம விட்ஸ்டோ பார்த்தீங்கன்னா கேட்க அதே சமயத்தில் இந்த இடத்துல அந்த ஒரு டீமன் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி செக்ஷனில் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. ஸோ நம்ம லூசிஃப்க்கு முன்னாடி இந்த ஒரு டீமன் ட்ரைலத்தை ரூல் பண்ணிட்டு இருந்தது இந்த கசியோ தான். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக மொத்த டீமன் ட்ரைலத்தையும் பார்த்தீங்கன்னா ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தா. எப்போ நம்ம லூசிஃப் உள்ள வந்தானோ இந்த டீமன் ரிலேத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தானோ ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசியோட அந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அடங்கியது. ஆக்சுவலாக நம்ம லூசிஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலின் ஏஞ்சல், ஸோ ஏஞ்சலுக்கான அந்த போஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால இந்த டீமன் ரிலேத்துல ஒவ்வொரு செக்டர்லையுமே எப்படி நம்ம வச்சுட்டா ஒரு டீமனை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அப்படி அதே மாதிரி தான் நம்ம லூசிஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டர்ல இருக்கக்கூடிய டீமனோட எம்பரர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம கசியோ கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. இந்த ட்ரூ டெவில் கிட்ட மாதிரி வந்திருக்க. ஸோ அவங்கிட்ட வந்துமே தன்னுடைய போஸை பயன்படுத்தி ஸோ அவனை டிஃபீட் பண்ணி இவனுடைய த்ரோனை நம்ம லூசிஃப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் டேக் ஓவர் பார்த்தீங்கன்னா பண்ணி ரூல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தான். அண்ட் ஃபைனலாக நம்ம விஜிடோவோட உதவியால் இந்த டீமனோட ரிலேத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஆயிட்டு. அதனால நம்ம லூசிஃப் இந்த டீமனோட ரிலேத்திலிருந்து வெளியே போனதால திரும்ப இந்த ஒரு பயவுல பார்த்தீங்கன்னா திரும்ப தன்னுடைய த்ரோனுக்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்க. லூசிஃப் இல்லாதனால திரும்ப அவனுடைய அந்த பழைய த்ரோனுக்கு ஸோ லூசிஃப்க்கு தாண்டி நம்மளை யாராலையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்ட்டு பயவுல திரும்ப தன்னுடைய அந்த த்ரோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. பட் என்ன இப்போ நம்ம விட்ஸ்டோ பார்த்தீங்கன்னா லூசிஃபோட ஸ்டைலில் ஒவ்வொரு டீமனையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு ஃபைனலாக கசியோ கூட ஃபைனலாக ஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம விட்ஸ்டோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கா. ஸோ அதனால தான் நம்ம கசியோ நம்ம விட்ஸ்டோவை எதிர்த்து நின்று சண்டை போறக்க ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படி ஸோ விட்ஸ்டோவை டிஃபீட் பண்ணக்கப்புறம் அடுத்தது நம்ம லூசிஃபை தான் பார்த்தீங்கன்னா பழி வாங்குவா அப்படின்ட்டு ஸோ நம்ம ட்ரூ டெவில் நம்ம விட்ஸ்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படி நம்ம விட்ஸ்டோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு இருக்கா. பட் ஒரே ஒரு விஷயம் நம்ம விட்ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா லூசிஃபை பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் பீட் பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் பார்த்தீங்கன்னா இருக்காட்டு. ஸோ விஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால விஜிடோ பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்கிறோம். அப்படி ஆக்சுவலாக நீ என்ன பீட் பண்ணாலுமே லூசிஃபோ நாளை பார்த்தீங்கன்னா பீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, ஜெயிக்க பண்ண முடியாது. ஏன்னா நான் அவனுடைய உண்மையான பவரை உணர்ந்திருக்கேன், அது ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால அவனை டிஃபீட் பண்ண முடியுமா என்னன்ட்டு எனக்கே பார்த்தீங்கன்னா சந்தேகமாக பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால சின்ன ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ பேசாமல் இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பேசாமல் என்னுடைய ஆர்மியில் நீ ஜாயின் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோ. ரெண்டு பேருமே சேர்ந்து பழி வாங்கல, ரெண்டு பேரோட தாட்டு ஒண்ணுதான் அப்படின்ட்டு விஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் அந்த கசியை பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி கிடையாது. ஸோ இந்த டெவில் ஜெயின் எவனுடைய கண்ட்ரோல்லையும் பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டா அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டிமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறோம். அப்படி ஸோ விஜிடோக்கு வேற வழியில்லை. அதனால ஃபைட்டர் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம கசியோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிற. அப்படியே ஸோ கசியோட அந்த ஸ்பீட் பார்த்தீங்கன்னா செம்மையா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ விஜிடோ கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் கவுண்டர் பண்ணி ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தலையோட தலையை பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமா பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுதுங்க. ஆக்சுவலாக ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பிளட் பார்த்தீங்கன்னா வந்துடுது. இந்த இடத்துல நம்ம விஜிடோ இதோட சான்ஸ் நம்ம கசியாவை பார்த்தீங்கன்னா போட்டு பழந்து கட்டிடுற. அப்படி பயவுக்கு பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுது. பட் இருந்தாலுமே டெவில் ஆச்சுல, அதனால தன்னுடைய தேர்ட் பவரை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துற. அப்படி தேர்ட் ஐயோட பவரை பயன்படுத்தி ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ண. ஆக்சுவலாக வெஜிடோவோட வாய் தனியாக கிழிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டுடுறா. அப்படி ஸோ வெஜிடோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண பண்ணுறா. அப்படி அவனுடைய தேர்ட் இருக்குல்ல அதை நம்ம மறந்துடும் அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம கசியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர. அப்படி ஸோ வந்து பவர்ஃபுல்லான பிளாஸ்ட் எல்லாம் விட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா கதற விட வெஜிடோக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா படுதுங்க. ஒரு கட்டத்தில் பில்டிங்லேருந்து வெளியே பார்த்தீங்கன்னா போயிடுறா. அப்படி ஸோ இப்போதான் நம்ம வெஜிடோக்கு இவனுடைய உண்மையான போர் பார்த்தீங்கன்னா புரிய வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஜிடோக்கு லைக் ப்ரோலி கூட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. மேபி ஏதோ ஒன்று புது டிரான்ஸ்மிஷனுக்கான எடுக்கணுமே ஒன்று டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுன்ட்டு ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே அந்த ஒரு டெவில் இறங்கி வரா. அப்படி ஸோ இறங்கி வரும்போது தன்னுடைய ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா கழட்ட நிறைய சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. லைக் டோப்போக்கு அந்த கார்டோட செக்ஷனோட அந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியல அந்த மாதிரி இருக்கு. பட் ரொம்ப டிஃப்ரெண்டா பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கா என்னடா இது அப்படின்ட்டு பார்க்கும்போது
ஸோ நம்ம டீமன் எம்பரர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து டெவில் ஜீரோட அடுத்த கட்ட ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணும். ஸோ இந்த ஒரு பவர் பேர் பார்த்தீங்கன்னா கூடோஸ். ஆக்சுவலாக இந்த ஒரு பவர் அவக்கன் இருக்கு. ஸோ தனக்கு நிகரான ஒரு போட்டியாளர், ஐ மீன் தனக்கு நிகரான ஒரு பவர் இருந்தால் இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ட்டு ஸோ நம்ம கசியோ பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்படி அப்போனா இப்போ நம்ம விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு பவர் லெவல் பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸோ நம்ம கசியோ பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்படி அந்த சமயத்தில் நம்ம விஜிடும். ஸோ இதெல்லாம் கேட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த ஒரு பவர். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தமாக போது, நீ என் கூட இணையும் போது அப்படின்ட்டு நம்ம விஷ்ணு பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் அவ்வளோ ஈஸியாக உன்னால் இந்த ஒரு பவரை பார்த்தீங்கன்னா எடுக்க பார்த்தீங்கன்னா முடியாது, அதுக்கு நீ என்னை கொல்லணும் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு டீமன் எம்பரர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்ம விஜிடோ கூட திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிக்கிறா. அப்படி ஸோ அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம விஜிடோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபைனல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிற அப்படி, ஐ மீன் பாயிண்டாக எடுத்து அப்படிலாம். ஸோ கண்கள் அப்படியே இந்த கிரீன் கலருமே உள்ள அந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படி இல்லை. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷனை திரும்ப நம்ம விஜிடோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஸோ நம்ம டீமன் கூட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போகிறோம். அப்படி ஸோ புதுசாக திரும்ப டிரான்ஸ்மிஷன் ஆயிருக்கான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு டெவலப் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிடோ கூட என்ஜாய் பண்ணி சண்டை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல நம்ம விஜிடோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படி ஸோ நம்ம கசியோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சங்கி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கானா அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பவர்ஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இதே இடத்துல நம்ம விஜிடோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறா. அப்படி ஸோ ரெண்டு பேருமே பேச்சை நிறுத்திட்டு சண்டை பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம விஜிடோவோட போர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக நம்ம கசியோட போர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு ஸோ ரெண்டு பேர்த்தோட போர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம டீமன் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா அடிச்சிட அப்படி. ஸோ வெஜிடோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சங்கியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கு. விசித்திரமான டெக்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற அப்படின்ட்டு ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்ல. ஆக்சுவலாக இந்த ஒரு டெக்னிக்கை என்னுடைய பிளட் சேர்ந்தவங்களால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். மற்றபடி வேற யாராலையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியாது. அன்பார்ச்சுனேட்லி உன்னாலையும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியாது வெஜிடோ அப்படின்ட்டு ஸோ அந்த டீமன் பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் நான் வெஜிடோ இல்லை அப்படி கிடையாது, என்னால் உன்னுடைய டெக்னிக்கை பயன்படுத்த முடியும், உன்னுடைய உடம்பை நான் எடுத்துக்கிட்டா என்னால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல அந்த டீமன் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உண்மையிலே லூசிக் எதுக்காக உன்னை சூஸ் பார்த்தீங்கன்னா பண்ணான்ட்டு இப்போ எனக்கு புரிய வருது. வச்சுட்டோ உண்மையிலே நீ வேற லெவலு தான், நீ மோட்டல் இல்லையோ அதெல்லாம் பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் உன்னுடைய பாடி வேற லெவலில் ஸ்டாண்டர்ட் ஆனது, டீமன்ஸை விட ரொம்ப கிரேட்டானது, அதனால தான் கரெக்டாக ஒன்றை சூஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க அந்த லூசிஃபர் அப்படின்ட்டு கசியோ பார்த்தீங்கன்னா சொல்ல. அந்த திரும்ப ரெண்டு பேருமே அந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட ஃபைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே அவங்களுடைய அந்த ஸ்பெஷல் டெக்னிக்காக ஆக்சுவலாக நம்ம வெஜிடோ அந்த ஸ்பெஷல் பீம் கேனனையுமே அதே சமயத்தில் இந்த டெவில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்பெஷல் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய பவர்ஸை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பட் ஃபைனலாக வின் பண்ணது நம்ம வெஜிடோ அது. ஸோ வெஜிடோட பிளாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெவில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. அந்த அதே சமயத்தில் நான் வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் மட்டுட்டு வெஜிடோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் அவனுடைய பாடி டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கணும், அப்போதான் அந்த பாடி நம்மளுக்கு பயன்படும் அப்படின்ட்டு ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா வந்து அடிக்குது. ஸோ வெஜிடோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடி பார்த்தீங்கன்னா பட்டுறது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக அவனுடைய ஐ மீன் இந்த ட்ரூ டெவிலோட உண்மையான அந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா வெளிக்கு வருது. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு நம்ம லூசிக் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கா, பயங்கரமா டெரிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ வெஜிடோக்கே பார்த்தீங்கன்னா தக்கலை என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு வெஜிடோக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்காக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா பாராட்டுற அப்படி இந்த அளவுக்கு புஷ் பண்ணது நீதான் லூசிக்கு அப்புறம், உண்மையிலே நீ வேற லெவல் வெஜிடோ அப்படின்ட்டு. ஸோ பயவுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வெஜிடோ பார்த்தீங்கன்னா பாராட்டிட்டு அப்படியே உன்னுடைய முடிவுக்கான அந்த பலையும் பார்த்தீங்கன்னா நீயே பார்த்தீங்கன்னா வகுத்துட்டேன். ஆக்சுவலாக என்னுடைய த்ரோனுக்கு ஆசைப்பட்ட எவனையும் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன், உன்னையும் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன், அதே சமயத்தில் அந்த லூசிஃபையும் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன், ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா நான் பழி வாங்குவேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த டெவில் வேற லெவலில் நம்ம விஷ்ணு கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. வெஜிடோவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறா அப்படி. ஸோ இது கொஞ்சம் பிரச்சனை தான் போகுதுன்னா போல இருக்கு. பட் இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வெஜிடோ தன்னுடைய அந்த பிளேடை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி டேரெக்டாக ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கிறா அப்படி. ஐ மீன் டேரெக்டாக அந்த ட்ரூ டெவில் டிரான்ஸ்மிஷனில் இருக்கும்போது ஸோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா சண்டைக்கு பார்த்தீங்கன்னா போக. பட் அந்த இடத்துல அந்த டெவில் எந்த ஒரு அசையும் பார்த்தீங்கன்னா பண்ணல, ஜஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா அப்படியே. பட் அடிக்க போன வெஜிடோவோட அந்த ஒரு டெவில் பார்த்தீங்கன்னா அடிக்க பார்த்தீங்கன்னா முடியல. ஏன்னா வெஜிடோவோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஒரு பேட்டலில் நம்மளால பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வெஜிடோவோட பாடி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உணர.
ஸோ அடிக்க போன வச்சுட்டோம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்க அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல அந்த ஒரு ட்ரூ டெவல் பண்ண. ஸோ நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த ஒரு பேட்டில் தான் உன்னுடைய ஃபைனல் பேட்டிலாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுது, இதுக்கப்புறம் உன்னால் எங்கேயும் பார்த்தீங்கன்னா போக முடியாதுன்ட்டு நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னலன்ட்டு. ஸோ அந்த ஒரு டெவல் வில்லத்தனமாக சொல்லிட்டு அப்படியே சிரிக்க இந்த இடத்துல நான் வெட்ஷோக்கு என்ன பண்ணுறதே பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ வெட்ஷோவோட வெயிட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா என்னட்டு அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. தேங்க்யூ கைஸ்.